ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சண்டே ஸ்பெஷல் வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நாட்டுக்கோழி மிளகு குழம்பு. ஆமாங்க, நீங்கள் நம்ம நாட்டுக்கோழி மிளகு குழம்பு தான் நம்ம வீட்டில் வைக்க போகிறோம். அதுக்காக கடைக்கு போய் ஒரு நாட்டுக்கோழி வளர்ப்பு கோழி வாங்கிட்டு வந்து அதோட வெயிட்டை பாருங்கள். 1.155 450 ரூபா 1 கேஜி. இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ டிஸ்பிளேயில் உங்களுக்காக வச்சுருக்கேன். மிளகு, பூண்டு, சீரகம் இது கொஞ்சம் அதிகமாகவே யூஸ் பண்ணணும். தக்காளி, சின்ன வெங்காயம், நாட்டுக்கோழி நல்லா நறுக்கி வச்சுருக்காங்க. இந்த தலையில் இருக்க முடியை லாஸ்ட்டில் பொசுக்கி தான் நம்ம குழம்பு வச்சுருப்போம். இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் அதிகமாக சேர்த்துக்கணும். வாங்க எப்படி பண்ணுறாங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு குக்கரை வச்சுட்டு, ஏன் குக்கர்னா நாட்டுக்கோழினா கொஞ்சம் லேட்டாக சட்டியில் வச்சு அதனால் குக்கரில் வச்சு இது பண்ணியிருக்கோம். எண்ணெயை ஊற்றிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, சோம்பு, கிராம்பு எல்லாம் போட்டுட்டு சின்ன வெங்காயத்தை எவ்வளோ அதிகமாக போகிறோமோ அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் நாட்டுக்கோழியை அதில் போட்டு வேக வைப்பாங்க. நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு செம்ம ட்ரீட் உங்களுக்காக காத்திருக்கு. பின்னாடி வரதை ஒரு சின்ன மியூசிக்கில் பார்த்துருவோம். தக்காளி நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ அந்த நாட்டுக்கோழி கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருந்த நாட்டுக்கோழியை நம்ம இப்போ அதில் போட்டுருவோம். அதில் போட்டதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா தூள் எல்லாமே ஆட் பண்ணுவாங்க. இதில் அதிகமாக பூண்டு, சீரகம், மிளகு அதை லாஸ்ட்டில் தட்டி போடுவாங்க. நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். வாங்க மசாலா போடுவாங்க. மஞ்சள் தூள், மல்லித்தூள், வீட்டில் செஞ்ச சிக்கன் நாட்டுக்கோழி மசாலா எப்படி போடுறாங்கிறத ஒரு சின்ன மியூசிக்கில் பார்த்துருவோம். இப்போ நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிடுச்சு. அதில் நம்ம கொஞ்சம் ட்ரிங்கிங் வாட்டர், நம்மளுக்கு குழம்புக்கு தேவையான அளவு ட்ரிங்கிங் வாட்டர், நான் 3 டம்ளர் இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், விசில் அடங்கிருச்சு. குழம்பு அழகாக வெந்து நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போ தான் நான் சொன்ன அந்த பூண்டு, மிளகு, சீரகம் இதில் தட்டி போடணும் லாஸ்ட்டில் தான். அப்போ தான் அந்த ஸ்மெல்லு, அந்த டேஸ்ட்டு அப்படியே இருக்கும். சரிங்களா? வீட்டில் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த குழம்பு. சளிக்கு, இப்போ மழை காலங்கிறனால சளிக்கு நல்லது. நாட்டுக்கோழி, நண்டு சூப்பு, ஆட்டுக்கால் சூப்பு இதெல்லாம் நம்மளுக்கு நல்லது. நான் ஒவ்வொன்றா ட்ரை பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ டிஸ்பிளேயில் அதை வச்சாச்சு. சாப்பாடு நாட்டுக்கோழி மிளகு குழம்பு நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. யார் யாருக்கு பிடிச்சிருக்கோ எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கமெண்ட் செக்ஷனில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். அதை நான் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்லியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் பார்க்க போகிறது நாட்டுக்கோழி மிளகு குழம்பு. ஆமாம்,
இந்த மழை காலத்தில் எல்லாருக்கும் சளி, இருமல், காய்ச்சல் வரும். அது நாட்டுக்கோழியாக இருந்தால் கொஞ்சம் பெஸ்ட்டு. மிளகு சூப் மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கி நம்ம வீட்டில் அதான் பண்ணியிருக்கோம். நாட்டுக்கோழி காலையிலே போய் கடையில் வாங்கிட்டு வந்துட்டு அது எப்படி பண்ணியிருக்கோங்கிறது நீங்கள் வீடியோ முன்னாடி பார்த்துருப்பீங்க. நான் ஃபஸ்ட்டு பைட் உங்களுக்காக டேஸ்ட் பண்ணிக்கிறேன். மிளகு, அந்த ஜீரகம், சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா இறங்கியிருக்கு. நாட்டுக்கோழியோட கால், இது வளர்ப்பு கோழியில் ஒரிஜினல் நாட்டுக்கோழி, அதனால தான் இந்த காலை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து சாஃப்ட் ஈரல். அருமையாக வந்திருக்கு. அதே மாதிரி தான் காலும் பீஸும் சூப்பராக. இங்கே பாருங்கள், தொட்டவுடனே அப்படியே உதிர்த்து பாருங்கள். இப்படி தான் வேகணும். குழந்தைகளுக்கு வச்சு கொடுங்க. நல்லா மிளகு, சிறுமிளகு போட்டு நல்லா தட்டி சூப் மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா நெஞ்சு சளி எடுக்கிறதுக்கு இது உள்ள பயனுள்ள மருந்தாகவும் இருக்கும். நம்ம நான்வெஜ் சாப்பிட்டது மாதிரி இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் டிஃப்ரெண்ட்டாக உங்களை பார்க்குறேன். பாய்.